பாவ அறிக்கையும் மன்றாட்டும். பாவ அறிக்கை. 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அந்த நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான். ஆமென். பிரியமானவர்களே, இந்த வேத பகுதியிலே தாவீது கோலியாத்தை கொன்றதின் நிமித்தம், அது மாத்திரமல்ல, ஜனங்கள் எல்லாரும் தாவீதை பார்த்து, தாவீது சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று தாவீதை புகழ்ந்து பாடினார்கள். அந்த வேளையிலே சவுலுக்கு தாவீதின் மேலே பொறாமை ஏற்பட்டு அது நிமித்தமாக காய்மகாரமாய் பார்த்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, மற்றவர்களுடைய புகழ்ச்சியை, வளர்ச்சியை பார்த்து எத்தனை பேர் இப்படி பொறாமைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த பொறாமையின் நிமித்தமாக எரிச்சல், பகை, விரோதம், வேண்டாத தீமையான வார்த்தைகள் எல்லாம் உருவாகிறது. இந்த பொறாமையினாலேயே தான் இயேசு கிறிஸ்துவையும் கொலை செய்தார்கள். ஒரு நாளும் தேவனுக்கு பிரியமில்லாத சுபாவங்கள் நமக்குள்ளே இருக்கலாகாது. பிரியமானவர்களே, இந்த எபேசியரிலே பார்த்தோமானால், மாம்சத்தின் கிரியைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களிலே பொறாமையும் ஒன்று. இந்த நாளிலே ஒருவேளை நம்முடைய இருதயம் திருக்கும் கேடும் நிறைந்தது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நம்மை அறியாமல் ஒருவேளை நம் இருதயத்திற்குள்ளே அந்தரங்கமாய் இப்படிப்பட்ட சுபாவங்கள் ஒளிந்திருந்தால், இப்பொழுது நாம் பாவ அறிக்கை செய்து தேவ இரக்கத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தாவே, எங்கள் இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தேவனே, நீர் உமக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவதை பார்த்து எங்கள் உள்ளத்திலே எரிச்சலோ பொறாமையோ வந்து நாங்கள் எங்கள் உள்ளத்திலே தீமையானவைகளை சிந்தித்திருந்தால் தயவாய் எங்களை மன்னித்து மாம்சத்தினாலே கரைப்படுத்துகிற எல்லா பொல்லாத மாம்ச கிரியைகளையும் எங்களை விட்டு நீக்கிவிடும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். ஜீவனும் சமாதானமும் நிறைந்த ஆவியின் கனிகளாலே எங்களை நிரப்பி அருளும். நாங்கள் இப்படிப்பட்ட தீமை செய்திருந்தால் தயவாய் எங்களை மன்னித்து எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். God bless you.